நம்ம எல்லா பக்தியோட வாழ, நல்லொழுக்கத்தோட வாழ தேவன் விரும்புறாரு. இது காரியத்தை ஜெபம் பண்ண சொல்றாரு. முதலாவது 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணு, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுன்றார். நம்ம ஆண்டவர் பாருங்க, இந்த மத நல்லிணக்கத்தை ஒற்றுமை விரும்பவில்லை என்றால் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, அவன் பாடு விட்டு தொலை, அவன் எக்கெடுக்கிட்டு போகட்டும், அவன் புறஜாதி, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி சொல்லல. என்ன சொல்றேன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். என்ன சொல்றாருன்னா, ஏன் ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, எப்பா நீ பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணணும்னா நீ பிரேயர் பண்ணுன்றார். என்ன சொல்றாருன்னா, நீ இந்த தேசத்துல தான் இருக்கிற, இந்த தேசத்துல நீ நல்லா வாழணும்னா இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.